இன்றைக்கி 7ஆம் வகுப்பு தொகுதி 1 மேக்ஸ் புக்கில் இருக்கிற உடல் பாடம் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே என்கோடு பற்றி நல்லா தெரியும். ஒரு என்கோடில் எப்போவுமே 0 சென்டராக இருக்கும். 0க்கு வலப்பக்கத்தில் 1 2 3 4 அப்படின்னு போய்ட்டே இருக்கும். இடது பக்கத்தில் -1 -2 -3 அப்படின்னு சொல்லி போய்ட்டே இருக்கும். இந்த 0க்கு வலப்பக்கத்தில் 1 2 3 போகிற நம்பர்ஸ்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். தமிழில் மிகை எண்கள்னு சொல்லி சொல்லுவோம். அதேமாரி 0க்கு இடது பக்கமாக -1 -2 -3 அப்படி போயிட்டு இருக்கிற நம்பர்ஸ்லாம் நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். தமிழில் குறை எண்கள்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு எண்கோட்டில் எப்போவுமே வலப்பக்கம் உள்ள நம்பர் தான் பெருசு. இப்போ -2 பெருசா -1 பெருசான்னு பார்த்தா -1 தான் பெருசு. ஏன்னா -1 தான் வலப்பக்கமாக இருக்குது. 1 பெருசா 2 பெருசான்னு கேட்டால் நமக்கு தெரியும் ஈஸியாக 2 தான் பெருசு. இது கொஞ்சம் முக்கியம். ஏன்னா ஏதி வரிசையில் எழுதுங்க, இறங்கு வரிசையில் எழுதுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு 5 நம்பர் கொடுத்துட்டு இதை கேட்பாங்க. அப்போ ஏறு வரிசைங்கும் போது நம்ம சின்ன நம்பர்லேருந்து பெருசுக்கும், இறங்கு வரிசைங்கும் போது பெரிய நம்பர்லேருந்து சிறுசுக்கும் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி எழுதணும். சரி, ஓகே. இப்போ 0க்கு வலப்பக்கமாக 1 2 3 4 5 அப்படின்ட்டு இன்ஃபினிட்டி வரைக்குமே நம்பர் போய்கிட்டே இருக்கும். இந்த நம்பர்ஸ்க்கெலாம் நம்ம என்ன பேர் வச்சுருக்கோன்னா இயல் எண்கள்னு சொல்லி நேம் வச்சுருக்கோம். இதை இங்கிலீஷில் எண்ணுங்கிற கேபிட்டல் எண் யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஸோ என்றைக்குமே கேபிட்டல் எண்ணை பார்த்தோன்னே நமக்கு 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு ஞாபகத்துக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் 1க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 0 இருக்குது. ஜஸ்ட்டு 0வை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதே நம்பரை நம்ம எழுதணும்னா இந்த நம்பருக்கு நம்ம என்ன பேர் வச்சுக்கோன்னா முழு எண்கள். இதை நம்ம டபிள்யூன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 0க்கு இடப்பக்கத்தில் உள்ள நம்பர்ஸும் சேர்த்துவோம். அது -4 -3 -2 அப்படி போயிட்டே இருக்கும். இந்த நம்பர்ஸோட நேம் என்னதுன்னா இந்த முழுக்களை நம்ம ஐங்கிற நம்பர் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவோம். இந்த நமக்கு பாடம் 1ல் இந்த முழுக்கள் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த தேர்ட் 1 உள்ள பற்றி இது எப்படின்னா எப்படி முழுக்கள் ஆட் பண்ணணும், எப்படி கழிக்கணும், எப்படி பெருக்கல் வகுத்தல்னு சொல்லி தான். இதை ஒவ்வொரு எடுத்துக்காட்டு மூலமாக நம்ம பார்க்கலாம். அடுத்து எடுத்துக்காட்டு 1.1 பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, எண்கோட்டினை பயன்படுத்தி கீழ்காணும் முழுக்களின் கூடுதல் காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு முழுக்கள்னால் இப்போ நம்ம பார்த்தோம் பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், அண்ட் அது கூட 0 இருக்கிறதான் முழுக்கள்னு சொல்லி சொல்லுவோம். இந்த முழுக்களின் கூடுதலில் நமக்கு மொத்தமே ஒரு 4 கேஸ் தான் வரும். என்ன கேஸ்னால், நம்ம பாசிட்டிவ் நம்பரையும் கூட்டுவோம், அதேமாதிரி பாசிட்டிவ் நம்பரையும் நெகட்டிவ் நம்பரையும் கூட்டுற மாதிரி வரலாம், நெகட்டிவ் நம்பரையும் பாசிட்டிவ் நம்பரையும் கூட்டுற மாதிரி இருக்கும், அண்டு நெகட்டிவ் நம்பர் ப்ளஸ் நெகட்டிவ் நம்பர் கூட்டுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இந்த சின்ன சம்மை நம்ம எண்கோட்டினை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்ப்போம். நமக்கு அப்போ கொஞ்சம் கிளியராக ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 5 கூட்டல் 2. எப்போவுமே கூட்டல் ஆரம்பிக்கும் போது நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா 0ல் ஆரம்பிக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு 5 இருக்கிறதுனால 0ல் நம்ம 5 கூட்டிக்கிறோம். 1 2 3 4 5 இப்படி எழுதலாம். இல்லை நம்ம டேரெக்டாக 0ல் 5க்கும் ஒரு கோடு போடலாம். அதுக்கப்புறம் 5 கூட 2 கூட்டணும், 6 7. நம்ம அப்போ 7ல் நிற்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 7. இப்படி தான் எண்கோட்டினை யூஸ் பண்ணி நம்ம முழுக்களை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 5 கூட்டல் -2.
அதேமாரி தான் ஃபஸ்ட் நம்ம 0லேருந்து 5க்கு போயிடும் டேரெக்டாக. இங்கே ஒன்று மட்டும் கவனிக்கணும், நம்ம வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னா வந்து பின்னாடி வரணும், ஓகேங்களா. பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா மட்டும் முன்னாடி போகணும். ஏன் பின்னாடி வரணும்னா, இப்போ நம்மக்கிட்ட எக்ஸாம்பிளுக்கு 5 மாம்பழம் இருக்குதுன்னு வச்சுக்கோம். அதில் நம்ம 2 விற்றுட்டோம்னா நம்மகிட்ட மிச்சம் 3 தான் இருக்கும். அதை மென்ஷன் பண்ணதுக்கு தான் நம்ம வந்து பின்னாடி வரோம். ஸோ இங்கே நெகட்டிவ் 2ங்கும் போது அப்படியே பின்னாடி வந்தோம்னா 1 2 நம்ம வந்து 3லேருந்து நிற்போம். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து ஒரு நெகட்டிவ் நம்பரையும் ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம 0ல் நிற்போம், நெகட்டிவ் 2க்கு போகணும். ஸோ 1 2 நமக்கு நெகட்டிவ்ங்கும் போது பின்னாடி நோக்கி போகணும். அது பாசிட்டிவ்னால் நம்ம எங்கே போனோம், முன்னோக்கி போகணும். அப்போது நெகட்டிவ் 2ல் இருக்கும். நம்ம இப்போ 1 2 3 4 5 எங்கே வந்து நிற்கணும்னா நம்ம வந்து 3ல் வந்து நிற்கணும். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் 3 தான் ஆன்சர். அடுத்து லாஸ்ட்டாக நெகட்டிவ் 2 கூட்டல் நெகட்டிவ் 5. ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து 0ல் வந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் 2 பேரலாம் 1 2 நெகட்டிவ் 2லேருந்து அகைன் பின்னாடி தான் போகணும். ஏன்னா நம்ம வந்து நெகட்டிவ் 5 தான் கூட்ட போகிறோம். அப்போது 1 2 3 4 5 நம்ம எங்கே வந்து நிற்கோம்னா நெகட்டிவ் 7ல் வந்து நிற்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நெகட்டிவ் 7. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்காட்டு 1.1ல் உள்ள சம்ஸெல்லாம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டுக்காங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம 0ல் நின்றுக்குறோம். என்ன கேட்டுக்காங்கன்னா 10 மற்றும் நெகட்டிவ் 15. நம்ம 0லேருந்து ஃபஸ்ட்டு 10க்கு டேரெக்டாக போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு 10 தான் நம்ம கூட்ட போகிறோம். அந்த 10லேருந்து நெகட்டிவ் 15 கூட்டணும். நெகட்டிவ்ங்கும்போது நம்ம என்ன பண்ணுறதுன்னா டேரெக்டாக பின்னாடி வந்துடுவோம்மா. ஸோ 10லேருந்து அகைன் 0 வந்துச்சுன்னா 10 போயிடும். 11 12 13 14 15 நம்ம எங்கேருந்து நிற்கோம்னா நெகட்டிவ் 5லேருந்து நிற்கும். அப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் 10 கூட்டல் நெகட்டிவ் 15க்கான ஆன்சர் வந்து நெகட்டிவ் 5 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் என்ன கேட்டுக்காங்கன்னா நெகட்டிவ் 7 கூட்டல் நெகட்டிவ் 9. எப்பவும் போல் 0ல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நெகட்டிவ் 7 போயிடலாம். நெகட்டிவ் 7லேருந்து அகைன் நம்ம வந்து ஒரு 9 வந்து பின்னாடி போகணும். இங்கே எனக்கு இடம் இல்லை, ஆனால் நம்ம அப்படி 1 2ன்னு போயிட்டே இருந்தோம்னா அது எங்கே போய் நிற்கும்னா 16ல் போய் நிற்கும். ஸோ அதோட ஆன்சர் வந்து நெகட்டிவ் 16 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து எடுத்துக்காட்டு 1.2 பார்க்கலாம். இங்கே மறுபடியும் முழுக்களின் கூடுதல் தான் கேட்குறாங்க. ஆனால் இங்கே வந்து எண்கோத்தினை வந்து யூஸ் பண்ண சொல்லலை. இங்கே ஏன் எண்கோத்தினை யூஸ் பண்ண சொல்லலைன்னா, பெரிய சம்லாம் சால்வ் பண்ணும்போது நம்மளால் வந்து மறுபடியும் எண்கோடு வரைஞ்சி அதுக்கு கோடு போட்டு அதில் எண்களை வந்து மென்ஷன் பண்ண வந்து டைம் ஆகும். இந்த டைம் வேஸ்ட் ஆகுறதை தவிர்க்கிறதுக்கு தான் நமக்கு வந்து எண்கோத்தினை வந்து யூஸ் பண்ண சொல்லலாம். ஸோ அப்போ எப்படி நம்ம இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுவோன்னா, எண்கோத்தினை யூஸ் பண்ணி நம்ம வந்து சின்ன ப்ராப்ளத்துலேருந்து 1-2 பேட்டர்ன் கண்டுபிடிப்போம். இங்கே பேட்டர்ன்னா ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நெகட்டிவ் 3யும் 2யும் ஆட் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எண்கோத்தினை யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். 0 நெகட்டிவ் 1 நெகட்டிவ் 2 நெகட்டிவ் 3. ஃபஸ்ட்டு நம்ம 0ல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா. 0ல் வந்து நெகட்டிவ் இருக்கிறனால பின்னாடி 3 டைம் போவோம். 1 2 3 நெகட்டிவ் 3ல் வந்து நிற்கிறோம். அடுத்து +2 நெகட்டிவ் 3லேருந்து 2 ஆட் பண்ணோம். 1 2. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்னதாக கிடைக்குதுன்னா நெகட்டிவ் 1 கிடைக்குது. நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்கும்போது அதை நம்ம கூட்டினோம்னா பெரிய நம்பரோட சைன் எதுவோ அதுதான் வந்து ஆன்சர்லேயும் வருதுன்னு சொல்லிட்டு, அது வந்து இப்படி தான் வருது. இங்கே சைன் இல்லாமல் பார்த்தோம்னா நமக்கு பெரிய நம்பர் வந்து 3 தான் பெரிய நம்பர். அது கூட சின்ன நம்பரான 2 கூட்டும்போது நமக்கு வந்து நெகட்டிவ் 1 கிடைக்குதுலாம். இது வந்து ஒரு பேட்டர்னு. இதே பேட்டர்னை வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இப்போ நெகட்டிவ் 30 கூட்டல்
20 இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து -10 தான் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வந்து என்கோத்தினை யூஸ் பண்ணினாலும் சரி பண்ணி பாருங்கள். ஆனால் நான் இதை எப்படி பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் கண்டுபிடிச்சி இப்போ இந்த சின்ன சின்ன பேட்டர்ன்லாம் கண்டுபிடிக்கோம்னா இதை வச்சு இந்த சம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து -40 கூட்டல் 30. நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச பேட்டர்ன் என்னதுன்னா சைன் இல்லாமல் அது எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். இங்கே வந்து 40 தான் பெரிய நம்பரு. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சரில் வந்து பெரிய நம்பரோட சைன் தான் கிடைக்கிது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவில் தான் கிடைக்க போகுது. என்கோத்தினை வந்து அப்படி இமேஜின் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து 40 வந்து லெஃப்ட் சைடு போவோம். அதுலேருந்து 30 வந்து முன்னாடி வந்தோம்னா எங்கே வந்து நிற்போம்னா நம்ம வந்து 10ல் வந்து நிற்போம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து -10 தான். அதேமாரி நம்ம செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். 60 கூட்டல் -50. இங்கே பெரிய நம்பரோட சைன் என்னன்னு நமக்கு தெரியும், ப்ளஸ் தான். ஸோ அப்போ ஆன்சர்லேயும் ப்ளஸ் தான் இருக்க போகுது. அதேமாரி என்கோத்தினை வந்து அப்படி இமேஜின் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து 0ல் வந்து 60 போயிடுவோம். அதுக்கப்புறம் அந்த 60லேருந்து பின்னாடி நம்ம 50 வரும். 50 வந்தால் நம்ம எங்கே வந்து நிற்போம்னா கரெக்டாக 10ல் வந்து நிற்போம். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 10. அடுத்து எடுத்துக்காட்டு 1.3 பார்க்கலாம். லாஸ்ட் சம்மில் நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சோம். என்னென்னா ஒரு நெகட்டிவ் நம்பரையும் ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் ஆட் பண்ணும்போது சைன் இல்லாமல் பார்க்கணும் எந்த நம்பர் வந்து பெரிய நம்பர்னு வந்து. அப்போ இங்கே வந்து 5 தான் பெரிய நம்பரு. 5ஓட சைன் தான் ஆன்சராக கிடைக்குங்கிறது நமக்கு பார்த்தோம். இதை வந்து என்கோடு மூலமாக பார்த்தோம். இந்த கேஸில் இதோட ஆன்சர் வந்து -2. அதேமாரி இந்த எடுத்துக்காட்டில் எதுவும் பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா -70 கூட்டல் -12. நம்ம ஒரு சின்ன நம்பர் வச்சு பார்த்தலாம். ஒரு 2 சின்ன நம்பர் அதுவும் நெகட்டிவில் எடுக்கலாம். -1 இன்னொரு நம்பரும் வந்து நம்ம -2ன்னு சொல்லி எடுக்கலாம். இதை அப்படி நம்ம என்கோத்தை யூஸ் பண்ணி விசுவலைஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். 0 இருக்கும், -1 -2 -3. அப்போ 0ல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு -1க்கு வந்து -1 வந்துடும். அது -2க்கு வந்து 2 டைம் பின்னாடி போனோம், 1 2. ஸோ நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து -3 தான் ஆன்சராக கிடைக்கிது. இங்கே ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். 2 நெகட்டிவ் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர்லேயும் வந்து நெகட்டிவ் தான் கிடைக்கிது. அதுமாதிரி சாதாரண கூட்டல் தான். 1 2 கூட்டினா நமக்கு எப்போவுமே 3 தான் கிடைக்கும். இந்த பேட்டர்னை அப்படியே நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். 70 -12. அப்போது இந்த சின்ன பேட்டர்னை வச்சு நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஆன்சரில் வந்து நெகட்டிவ் தான் கிடைக்கும். 70 12 அப்படியே கூட்டிடுவோம். 0 2 கூட்டினா 2, 7 1 கூட்டும்போது நமக்கு ஆன்சர் வந்து 8. ஸோ -82 தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சரு. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 103 கூட்டல் 39. இது வந்து சிம்பிள் தான். நம்ம சின்ன நம்பர் எடுத்துக்கிறோம். 1 கூட்டல் 1 ஆன்சர் வந்து 2. அதுமாதிரி இதில் ஈஸியாக தெரிஞ்சிடும். நம்ம 2 பாசிட்டிவ் நம்பரை கூட்டும் போது நமக்கு ஆன்சரும் பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கிது. சாதாரண கூட்டல் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு. ஸோ 103 கூட்டல் 39. 3 9 கூட்டினா 12. 12க்கு 2 மிச்சம் 1 வந்து நம்ம இங்கே போட்டுருவோம். 1 3 கூட்டும் போது 4. அந்த 1 அப்படியே கூட்டினோம்னா 142 தான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரு. அடுத்து எடுத்துக்காட்டு 1.4 பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நீர்மூழ்கி கப்பலானது கடல் மட்டத்திலிருந்து 32 அடிகள் கீழே உள்ளது. பிறகு அது 8 அடிகள் மேல் நோக்கி நகர்கிறது. நீர்மூழ்கி கப்பல் இருக்கும் ஆழத்தை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம கடல் மட்டம்னா எதுவுமே இல்லை. நம்ம கடலில் தண்ணி இருக்கும்ல, அதை தான் வந்து நம்ம கடல் மட்டம்போம். அதை வந்து நம்ம 0ன்னு வச்சுக்கிட்டு 32 அடிகள் கீழே உள்ளது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்கோடு போட்டுருவோம். இப்போ நீர்மூழ்கி கப்பல் வந்து எங்கே இருக்குன்னா 32வது அடியில் இருக்குது.
இதுதான் நீர்மூழ்கி கப்பல்னு சொல்லி வச்சுக்கிறோம். அடுத்து என்ன கொடுத்தாங்க, பிறகு அது 8 அடிகள் மேல் நோக்கி நகர்கிறது. இப்போ அந்த கப்பல் வந்து மேல் நோக்கி வருது. எத்தனை அடினா 8 அடி. ஸோ 32லேருந்து 28 வந்துச்சுன்னா 4 அடி வந்திருக்கும். 28லேருந்து 24 வந்துச்சுன்னா இன்னொரு 4 அடி வந்திருக்கும். ஸோ கப்பல் வந்து 24வது அடியில் இப்போ இருக்குது, 8 அடி மேலே வந்து. அண்டு ஃபைனலாக கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, கப்பல் இருக்கும் ஆழத்தை காண்க. கப்பல் வந்து 24வது அடியில் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 24 அடிகள். இதை ஜஸ்ட்டு என்கோடு இல்லாமையும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நம்ம டேரெக்டாக 32 அடியிலேருந்து 8 அடியை கழிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 24ன்னு கிடைக்கும். அடுத்து எடுத்துக்காட்டு 1.6 பார்க்கலாம். தரைத்தளத்திலிருந்து ஒருவர் 6 தளம் மேலே செல்கிறார். மேலும் அவர் 6 தளம் கீழே இறங்குகிறார். தற்போது அவர் எந்த தளத்தில் உள்ளார் என கண்டறிய. தளம்னா இங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு பில்டிங்கோட ஃப்ளோர் தான். எக்ஸாம்பிளுக்கு இதை ஒரு பில்டிங்னு எடுத்துக்குவோம். ஒரு பில்டிங்கில் எப்போவுமே வாசல் இருக்கிற ஃப்ளோரை வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லி சொல்லுவோம். அதை வந்து 0ன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் வந்து இங்கே நிற்காது. அவர் என்ன பண்ணுறாருன்னா 6 தளம் மேலே போகிறாரு. 6 தளம்னா 1 2 3 4 5 6. ஸோ ஃபஸ்ட் வந்து அவர் வந்து ஒரு 6 தளம் மேலே போகிறாரு. மேலே போகும்போது அவர் வந்து 6th ஃப்ளோரில் இருக்கார். அது மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா 6 தளம் கீழே இறங்குகிறான்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மறுபடியும் மேலேருந்து கீழே வந்தோன்னா 1 2 3 4 5 6. இப்போ இவர் எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த படம் மூலமாக நம்ம ஈஸியாக தெரிஞ்சோம் இவர் வந்து இப்போ மறுபடியும் தரை தளத்தில் தான் இருக்காது, இல்லைன்னா 0 ஃப்ளோரில் இருக்காங்க சொல்லிடலாம். இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் வந்து படம் மூலமாக பார்த்தோம். இந்தமாரி ட்ராயிங் இல்லாமல் எப்படி நம்ம நம்பர்ஸில் அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கலாங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து எடுத்துக்காட்டு 1.5 பார்க்கலாம். சீதா தனது சேமிப்பான ரூபாய் 225 அலுவலக பொருட்களை வாங்கும் கடைக்கு சென்று கடன் அட்டையை பயன்படுத்தி 400க்கு பொருட்களை வாங்குகிறாள் எனில் வங்கிக்கு அவள் மீதம் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு? இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சீதா கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா கையில் 225 ரூபா இருக்குது. அவள் கடைக்கு போய் 400 பொருள் வாங்கியிருக்காங்கன்னா அவகிட்ட 225 ரூபா தான் வந்து இருக்குது. அப்போ மீதி எவ்வளோ ரூபா இருந்துச்சுன்னா அவள் வந்து அந்த கடனை வந்து அடைப்பான்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து சிம்பிள் தான். நம்ம 400லேருந்து 225 வந்து கழிச்சா போகிறோம். இதை வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து 5 ரூபா தான் இருக்குது. ஆனால் நம்ம 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்கியிருக்கோம்னா 5 ரூபாயை பே பண்ணதுக்கப்புறம் மீறி நம்ம இன்னொரு 5 ரூபா கொடுக்கணுமா? இதை எப்படி கண்டுபிடிப்போம்னா 10லேருந்து 5 கழிக்கும் போது நமக்கு 5ங்கிறது கிடைக்கும். இதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணி 400லேருந்து 225 நம்ம மைனஸ் பண்ணோம்னா இங்கே வந்து கடன் கொடுக்கும்போது 9, 10 மாதம் 10லேருந்து 5 போச்சுன்னா 5, 9ல் 2 போச்சுன்னா 7, 3ல் 2 போச்சுன்னா 1, 175 ரூபா வந்து சீதா வந்து இன்னும் செலுத்தணும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.